ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்தில் வருவான். வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பான். அப்போ இயேசு சொல்லுவார், கட்டளைகளை எல்லாம் கைக்கொள். அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே. சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு. உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு நீ தரித்திற்கு கொடு, அப்போ நீ பரிபூர்ணம் அடைவ அப்படி சொல்லும்போது அவன் துக்கத்தோடு போயிடுவான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லும்போது சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் பயந்துன்னு இல்லை, அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படி கேட்கும்போது இயேசு சொல்றார், மனுஷனால் இது கூடாதது தான் அப்படிம்பார். மனுஷனால இது முடியாது, தேவனாலே எல்லாம் கூட. ரட்சிப்பு யாருடையது? அது கர்த்தருடையது. இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாண்ணா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யத்தை உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடுத்துட்டு வாங்க நீ சொன்னதும் அவனால விட்டுட்டு வர முடியல. ஆனா நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், என் படகு நிறைய மீனும் இருந்துச்சு. நீங்க என்கிட்ட விட்டுட்டு வான்னு சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டு வந்துட்டேன்ல. சரி, அவனை விடுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? உண்மையிலே எல்லாத்தையும் விட்டு வந்தவர்கிட்ட. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். அப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவர் நீ எல்லாத்தையும் என்னெல்லாம் விட்டுட்டு வந்தியோ அதுக்கு ரெண்டத்தனையான்னு சொல்லாம, ஆண்டவர் இந்த இடத்துல கூலியை சொல்லாம, ஆண்டவர் இந்த இடத்துல ரிவார்டை சொல்றாரு. தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா அது கூலிக்காக செய்யக்கூடாது, அது ரிவார்டுக்காக தான் செய்யணும். கூலிக்கும் ரிவார்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு என்ன வருது தெரியுமா? பரவாயில்ல, அப்ப நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அப்படி சொல்லும் போதுதான் இங்க ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங் தெரியுமா? ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள்.